அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது 9ஆம் வகுப்பு அறிவியல் புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒளியியல் பாடத்திலிருந்து டிஎன்பிசிக்கு அல்லது தமிழ்நாட்டினுடைய போட்டித் தேர்வுகளுக்கு தேவைப்படக்கூடிய மிக முக்கியமான தகவல்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். 9ஆம் வகுப்பு அறிவியல் புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒளியியல் பாடத்திலிருந்து முக்கியமான தகவல்கள். ஏற்கனவே பாருங்கள், முந்தைய 2 பதிவுகளையும் 7ஆம் வகுப்பு மற்றும் 8ஆம் வகுப்பு புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒளியியல் சம்பந்தமான தகவல்கள் நம்ம பதிவு செய்திருந்தோம். ஸோ அதை பார்க்கலை அப்படின்னா அந்த 2 பதிவையும் பார்த்துட்டு அதனுடைய தொடர்ச்சியாக இந்த 3வது பதிவையும் நீங்கள் பார்க்கலாம். சரி வாங்க, இப்போ இந்த 9ஆம் வகுப்பு அறிவியல் புத்தகத்தில் பாருங்கள், ஏற்கனவே 7ஆம் மற்றும் 8ஆம் வகுப்பில் நம்ம பார்த்ததுடைய தொடர்ச்சியாகத்தே இருக்கும். பாருங்கள், ஒளி எதிரொலிப்பு, அதற்கடுத்து ஒளி விலகல், அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குழி ஆடி குவி ஆடி, இது எல்லாமே ஏற்கனவே முந்தைய வகுப்பில் நம்ம பார்த்தது. ஸோ அதோட வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக சில கூடுதல் தகவல்களையும் இங்கே வச்சுருக்காங்க. அதே நேரத்தில் பாருங்கள், அதே நேரத்தில் இந்த 9ஆம் வகுப்பு புத்தகத்தில் இடம்பெறக்கூடிய மிக முக்கியமான கட்டாயம் தேர்வுகளில் இடம்பெறக்கூடிய முழு அக எதிரொலிப்பு, டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்ற முழு அக எதிரொலிப்பும் ஒளி இலை தொடர்பான தகவல்களும் முக்கியமாக இந்த 9th புக்கில் இடம்பெற்றிருக்கிறது. அதுவும் எல்லா போட்டித் தேர்வுகள்லையும் நமக்கு கட்டாயம் வந்திருக்குது. சரிங்களா? ஸோ வாங்க அந்த புத்தகத்தினுடைய லைன் பை லைனாக பார்த்துடலாம். இந்த பாடத்தினுடைய லைன் பை லைனாக இப்போ பாருங்கள், இந்த அறிமுகம் பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்தது, ஒளி என்பது ஆற்றலின் வடிவம், மின்காந்த அலை வடிவத்தில் பரவுகிறது, அது வந்து எனக்கு நேர்கோட்டில் பயணிக்கக்கூடியது, அதற்கு அலை நீளமும் அதிர்வெண்ணும் உண்டு. ஓகே, இதெல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்த தகவலுடைய தொடர்ச்சி தான். ஸோ அப்போ இந்த அறிமுகம் பகுதியை நம்ம என்ன பண்ணலாம், தாராளமாக ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ இதிலிருந்து போட்டித் தேர்வுகளில் கேட்கக்கூடிய கேள்விகள் இல்லை. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒளி எதிரொலிப்பு. பாருங்க, ஒளி எதிரொலிப்பு, த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட். இப்போ இந்த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட்டும் நம்ம ஏற்கனவேவும் பார்த்தது தான். மொத்தம் 2 விதிகள் உண்டு ஒளி எதிரொலிப்பிற்கு. பாருங்க, படுகதிர், எதிரொலிப்பு கதிர், வரையப்படக்கூடிய குத்துக்கோடு இவை ஒரே தளத்தில் அமைய வேண்டும், படுகோணமும் எதிரொலிப்பு கோணமும் சமமாக இருக்கும் என்கிற தகவல்கள் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். சரிங்களா? படுகதிர், எதிரொலிப்பு கதிர், மையத்தில் வரக்கூடிய குத்துக்கோடு ஒரே தளத்தில் அமையணும். I = R. படுகோணமும் எதிரொலிப்பு கோணமும் எப்பொழுதும் சமமாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதை நான் தைரியமாக ஸ்கிப் பண்ணிருங்க, நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ அடுத்து பாருங்க, இந்த புத்தகத்தில் இடம்பெறக்கூடிய முக்கியமான தகவல் அப்படின்னா லேட்ரல் இன்வெர்ஷன், இடவள மாற்றம். சரிங்களா? இடவள மாற்றம் தெரியுது பாருங்க, இந்த இமேஜில் பார்த்தா தெரியும் பாருங்க. ரைட் வந்து லெஃப்டாகவும் லெஃப்ட் ரைட்டாகவும் மாறி இருக்கக்கூடியது. இப்போ தலைகீழ் மாற்றம் வேற, இடவள மாற்றம் வேற. அப்போ இந்த தலைகீழ் மாற்றம் பெரும்பாலும் பாருங்க கோளக ஆடிகளில், குழி ஆடி குவி ஆடியில் ஏற்படும். ஆனால் அதே நேரத்தில் பாருங்க, இடவள மாற்றம் என்பது சமதள ஆடிகளில் ஏற்படக்கூடியது. அப்போ இந்த இடவள மாற்றம் என்பது சமதள ஆடியில் ஏற்படக்கூடியது. ஸோ அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, வேற எதுவும் வேண்டாம். இப்போ சமதள ஆடியில் இடவள மாற்றம் ஏற்படுகிறது அப்படின்ற ஒரு தகவல் மட்டும்தான். ஸோ அது ஒன்றும் இல்லை, இது ஒரு மாய தோற்றம். பாருங்க, ரைட் வந்து லெஃப்டாக இருக்கும், லெஃப்ட் வந்து ரைட்டாக இருக்கும்ன்ற சின்ன தகவல் தான். அதுமே பாருங்க, இந்த இடவள மாற்றம் என்பது ஒளியியல் மாய தோற்றம். உண்மையில் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஆடியால் ஏற்பட்டது அல்ல. கவனமாக நோட் பண்ணிக்கணும். அப்போ இந்த இடவள மாற்றம் என்பது ஒளியியல் மாய தோற்றமாகும். இது உண்மையாக ஆடியால் ஏற்பட்டது கிடையாது. பார்ப்பதற்கு அப்படி தோணுமே ஒழிய ஆடி என்ன பண்றது, தலைகீழ் மாற்றத்தை ஏற்படுத்துற மாதிரி இடவள மாற்றத்தை ஏற்படுத்தாது. ஓகே, அந்த விஷயத்தை மட்டும் நோட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பாருங்க, மெய் பிம்பம், மாய பிம்பம், த ரியல் இமேஜ் அண்ட் விர்ச்சுவல் இமேஜ். அப்ப மெய் பிம்பம்னா என்ன? மெய் பிம்பம் என்றால் என்ன? ஒண்ணுமே கிடையாதுயா. பொருளிலிருந்து வரக்கூடிய கதிர்கள் எதிரொலிப்பிற்கு பிறகு உண்மையாக சந்தித்தால் உருவாகக்கூடியது மெய் பிம்பம். இந்த மெய் பிம்பம் எப்பொழுதும் தலைகீழாகவே இருக்கும். அதே நேரத்தில் இந்த மெய் பிம்பத்தை திரையில் வீழ்த்த முடியும். கவனமாக பார்க்கணும். படுகதிர்
ஆடியில் பட்ட பிறகு எதிரொலிப்பிற்கு பிறகு ஒரு புள்ளியில் சந்தித்தால், சரிங்க, நல்லா பார்க்கணும். எதிரொலிப்பிற்கு பிறகு ஒரு புள்ளியில் சந்தித்தால் அங்கு உருவாகக்கூடியது பார்த்தீங்கன்னாக்க இமேஜ். சரிங்களா? அப்ப நல்லா பாருங்க, ரொம்ப சிம்பிளா, உண்மையாக அந்த கோடுகள் உண்மையாக சந்தித்து கொண்டால் உருவாகக்கூடியது மெய்பிம்பம். இது தலைகீழாகத்தான் இருக்கும். அதே நேரத்தில் ஆடிக்கு முன்னாடி இருக்கிறதுனால நம்மால திரையில் வீழ்த்த முடியும். பெரும்பாலும் குழி ஆடியில் இத்தகைய பிம்பங்கள் உருவாகிறது. அதே நேரத்தில் குவி ஆடி எடுத்துக்கிட்டீங்கன்னா பாருங்க, குவி ஆடி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்க எதிரொலிப்பிற்கு பிறகு வரக்கூடிய அந்த கதிர்கள் இருக்கு இல்லையா, ஒன்றை ஒன்று சந்திக்காமல் பின்னோக்கி நீட்டப்படும், இமேஜின்ல பின்னோக்கி நீட்டப்படும் போது அவை சந்தித்து கொண்டால் உருவாகக்கூடியது மாய பிம்பம். சரிங்களா? இவை பாருங்க எப்பொழுதும் நேராக இருக்கும், ஆனால் திரையில் வீழ்த்த முடியாது, நம்மால பார்க்க முடியாது. அப்ப ரொம்ப சிம்பிளா பாருங்க, இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னாக்க குழி ஆடி, இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னாக்க குவி ஆடி. அவ்வளவு சிம்பிளா நோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்ப குழி ஆடியில் தோன்றக்கூடிய பிம்பம் என்பது தலைகீழாக இருக்கும், மெய் பிம்பமாக இருக்கும். சரிங்களா? திரையில் வீழ்த்த முடியும். அதே நேரத்தில் குவி ஆடியில் தோன்றக்கூடிய பிம்பம் என்பது பாருங்க மாய பிம்பமா இருக்கும், நேரானதாக இருக்கும், ஆனால் திரையில் வீழ்த்த முடியாது. பேசிக் இன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல மட்டும் நோட் பண்ணிக்கலாம், மற்றெல்லாம் அப்படியே ஸ்கிப் பண்ணுங்க, ஒன்றும் இல்லை. அடுத்து பாருங்க வளைவு ஆடிகள். வளைவு ஆடிகள் ரொம்ப சிம்பிளா வந்து கர்வ்டு மிரர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கர்வ்டு மிரர்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய இருக்கியா, பரவளை ஆடிகள், கோலக ஆடிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே கிடையாது. அந்த வலைபரப்பானது வளைந்து காணப்படக்கூடியது, அவ்வளவுதான். ஸோ இதுல நமக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க கோலக ஆடிகள். இப்போ இந்த கோலக ஆடியிலையும் நமக்கு ரொம்ப முக்கியமானது ரெண்டு ஆடி இருக்கிறது, குழி ஆடி, குவி ஆடி. சரிங்களா? ரொம்ப சிம்பிளா பாருங்க, வளைவு ஆடிகளில் எதிரொலிக்கும் பரப்பு கோலத்தின் ஒரு பகுதியாக இருக்கும். இவை கோலக ஆடிகள் என்று அழைக்கப்படுகிறது. சரிங்களா? அப்ப பாருங்க, உள்புறம் இப்படி குளிந்திருந்தால் இது குழி ஆடி. இதே வந்து பார்த்தீங்கன்னாக்க வெளிப்புறம் இப்படி இருந்துச்சு அப்படின்னாக்க அது வந்து பார்த்தீங்கன்னாக்க குவி ஆடி. பாருங்க, குளிர்ந்த பரப்பில் படுகதிர் பட்டுச்சுன்னா அது குழி ஆடி. இதே மாதிரி குவிந்த பரப்பில் பட்டால் அது குவி ஆடி. கான்கேவ் மிரர், கான்வெக்ஸ் மிரர். கவனமா நோட் பண்ணிக்கலாம். சரி பாருங்க, அடுத்து இந்த வளைவு ஆடிகளில் உருவாகக்கூடிய பிம்பங்கள், வளைவு ஆடியில் உருவாகக்கூடிய பிம்பம் அப்படியே நான் இந்த இடத்த பூராமே ஸ்கிப் பண்ணலாம். நம்ம மேல பார்த்தோம் இல்லையா, குழி ஆடியில் தோன்றக்கூடிய பிம்பம், குவி ஆடியில் தோன்றக்கூடிய பிம்பம், அதை மட்டும் பார்த்தா போதும். இந்த இடத்த பூராமே தைரியமா ஸ்கிப் பண்ணுங்க. ஒன்றும் அதாவது போட்டி தேர்வுகளுக்கு இல்லை, ஸ்கூல் பசங்களுக்கு வேணா அது எழுதுறதுக்கு நிறைய இருக்கலாம். ஸோ நமக்கு அங்க கேள்விகள் கிடையாது. சரிங்களா? அதுக்கடுத்து பாருங்க, இந்த பிம்பங்கள் இமேஜ் இருக்கு இல்லையா, இந்த கோலக ஆடியில் தோன்றும் பிம்பங்களுக்கான விதிகள் பாருங்களேன். எப்படி அந்த விதிகள் ரொம்ப முக்கியம், புரிஞ்சு வச்சுக்கலாம். ஒருவேளை ஸ்டேட்மெண்ட் வைஸ் கொஸ்டின்ல கேட்டாங்க அப்படின்னா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, ஏற்கனவே பாருங்க, இது பி சி எஃப், இந்த ரெண்டுக்கும் டிஸ்டன்ஸ் வந்து ஆர் அப்படின்னு பார்த்துருப்போம். பாருங்க, ரொம்ப சிம்பிளா வளைவு மையம், அந்த கோலக ஆடி ஒரு ஃபுல் சர்க்கிள் வச்சீங்கன்னா அந்த ஃபுல் சர்க்கிள்ல முழு வட்டத்தினுடைய மையம் இருக்கு இல்லையா, அதுதான் வளைவு மையம். ஆடியின் மையம் பி. சரிங்களா? அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்க குவிய தூரம் பாருங்க, படுகதிர் பட்ட பிறகு எந்த புள்ளி வழியாக வருகிறதோ வெளிவருகிறதோ அதை முக்கிய குவியம் எஃப் அப்படின்னு சொல்லியிருப்போம். அதுமாதிரி சிக்கும் பிக்கும் இடையே இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் ஆர். அப்ப எஃப்க்கும் பிக்கும் இடையே இருக்க டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தோம், r/2. இதெல்லாமே 8ஆம் வகுப்பு பதிவுல நம்ம பார்த்திருப்போம். சரிங்களா? இதெல்லாமே 8ஆம் வகுப்புல இருக்கக்கூடிய தகவல்கள். சரி, இப்போ இங்க வாங்கலாம். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வளைவு மையத்தின் வழியாக பாருங்க, வளைவு மையத்தின் வழியாக செல்லக்கூடிய ஒளிக்கதிர், வளைவு மையத்தின் வழியாக செல்லக்கூடிய ஒளிக்கதிர் ஆடியில் பட்ட பிறகு அதே பாதையில் எதிரொலிக்கிறது. நல்லா பார்க்கணும், வளைவு மையம் சியின் வழியாக செல்லக்கூடிய ஒளிக்கதிர் ஆடியில் பட்ட பிறகு அதே பாதையில் எதிரொலிக்கிறது. இது முதல் விதி. அடுத்து பாருங்க, இரண்டாவது விதி.
இரண்டாவது விதி பாருங்க, முக்கிய அச்சிற்கு இணையாக, நல்லா பாருங்க, இதுதான் முக்கிய அச்சு. முக்கிய அச்சிற்கு இணையாக வரக்கூடிய ஒளிக்கதிர் ஆடியில் பட்ட பிறகு முக்கிய குவியம் F வழியாக வெளியேறும். பாருங்க, முக்கிய அச்சிற்கு இணையாக வரக்கூடிய ஒளிக்கதிர் ஆடியில் பட்ட பிறகு முக்கிய குவியத்திலிருந்து வெளிவருகிறது. இது இரண்டாவது விதி. சரிங்களா? அடுத்து பாருங்க, மூன்றாவது விதி. மூன்றாவது விதியை பாருங்க, அதே சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். PC இது F ன்னு சொன்னோம். நல்லா பார்க்கணும், முக்கிய குவியத்தின் வழியாக செல்லக்கூடிய ஒளிக்கதிர் ஆடியில் பட்ட பிறகு முக்கிய அச்சிற்கு இணையாக வெளிவருகிறது. முக்கிய அச்சிற்கு இணையாக செல்லும். சரிங்களா? இது மூன்றாவது விதி. அடுத்து பாருங்க, நான்காவது விதி. நான்காவது விதி பாருங்க, ரொம்ப சிம்பிளா, ஆடி மையம் பாருங்க P, ஆடி மையத்தின் வழியாக செல்லக்கூடிய ஒளிக்கதிர் இருக்கு இல்லையா, ஆடியில் பட்ட பிறகு பிரதிபலிக்கும். இங்க தான் பாருங்க, படுகோணமும் விலகு கோணமும் சமமாக இருக்கும். படுகோணமும் விலகு கோணமும் சமமாக இருக்கும். இந்த I = R. சரிங்களா? அப்ப இந்த 4 விதிகள் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். ஒருவேளை கேட்டாங்க அப்படின்னா, இது வரைக்கும் TNPSC எக்ஸாம்ல கேட்டதில்லை, ஒருவேளை ஸ்டேட்மெண்ட் வைஸ் கேட்டாங்க அப்படின்னா பாருங்க, C வழியா போச்சுன்னா அதே பாதையில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதே மாதிரி பாருங்க, பேரல் முக்கிய அச்சிற்கு இணையாக போச்சு அப்படின்னாக்க F வழியாக ரிஃப்ளெக்ட் ஆகும். அதே மாதிரி F வழியா போச்சுன்னா முக்கிய அச்சிற்கு இணையாக ரிஃப்ளெக்ட் ஆகும். P வழியா போச்சு அப்படின்னாக்க ரொம்ப சிம்பிள், R = I, படுகோணமும் விலகு கோணமும் சமமாக இருக்கும். சரிங்களா? அதுக்கடுத்து பாருங்க, இந்த குழி ஆடியில் தோன்றக்கூடிய பிம்பங்கள், குழி ஆடியில் தோன்றக்கூடிய பிம்பம் இது பாருங்க, இது 8th புக்கில் ஒரு டேபிள் களத்தில் கொடுத்துருப்பாங்க. 8th புக்கில் ஒரு டேபிள் களத்தில் தெளிவாகவே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்க இங்கே ஜஸ்ட் நமக்கு என்ன இருக்கும், பிக்சராகத்தான் கொடுத்துருப்பான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிக்சராக இருக்கும். சிம்பிளாக பாருங்கள், ஃபஸ்ட்டு மொத்தம் முக்கிய ஒரு 5 நிலைகள் தான். ஃபஸ்ட்டு பாருங்கள், குழி ஆடியை பொறுத்த வரைக்கும் பொருளை ஈரில்லா தொலைவில் பாருங்கள், இது குழி ஆடி அப்படின்னா PC, பொருளை வந்து பார்த்தீங்கன்னாக்க ஆடியிலிருந்து வெகு தொலைவில் நீங்கள் பொருளை வைக்கிறீங்க. வெகு தொலைவில் பொருளை வைக்கும்போது, சரிங்களா, அப்போ எக்ஸாக்டாக பார்த்தீங்க அப்படின்னா வெகு தொலைவில் பொருளை வைக்கும்போது அங்கிருந்து வரக்கூடிய ஒளிக்கதிர் ஆடியில் பட்ட பிறகு F முக்கிய குவியத்தின் வழியாக செல்லும். அப்போ இங்கே பிம்பம் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கிய குவியத்தில் இருக்கும். ஆனால் முக்கிய அச்சிற்கு கீழே இருக்கும், மேலே இருக்காது, முக்கிய அச்சிற்கு கீழே இருக்கும். அப்போ முக்கிய அச்சிற்கு கீழே இருந்துச்சுன்னா அது தலைகீழான பிம்பம். ஆடிக்கு முன்னாடி விழுந்துறதுனால நம்மால திரையில் வீழ்த்த முடியும். சரிங்களா? ஸோ அதான் அப்போ என்னன்னு பாருங்க, அப்படியே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்க பொருள் பெரியதாக இருக்கும், இமேஜ் வந்து சின்னதாக இருக்கும். பக்கத்தில் வரும்போது இமேஜ் கொஞ்சம் பெருசாகும், இங்கே வரும்போது இமேஜ். அப்போ நல்லா பாருங்க, குழி ஆடியை பொறுத்த வரைக்கும் ஆடியை நோக்கி பொருள் வர வர பிம்பத்தின் அளவானது பெரிதாகி கொண்டே செல்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முக்கிய அச்சிற்கு கீழாகத்தே என்ன நடக்கும், இமேஜ் உருவாகும். அதனால கீழே உருவாகிறதுனால இமேஜ் தலைகீழாக இருக்கும். சரிங்களா? தலைகீழாக இருக்கும். ஆடிக்கு முன்னாடி உருவாகிறதுனால பிம்பத்தை திரையில் வீழ்த்த முடியும். இதுல ஏற்கனவே ஒரே ஒரு TNPSC கேட்டிருக்காங்க, பொருளின் அளவிற்கு கேள்வி பாருங்க, பொருளின் அளவிலேயே பிம்பம் கிடைக்கணும்னா பொருளை எங்க வைக்கணும்? சரி, இது ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்வியா? அப்ப பாருங்க, ஈரில்லா தொலைவு பிம்பம் Fல உருவாகும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், முக்கிய அச்சிற்கு கீழே விழுகும், அதனால தலைகீழாக இருக்கும், சிறியதாக இருக்கும். ஆடியலுக்கு முன்னாடி இருக்கிறதுனால மெய் பிம்பம். அடுத்து பாருங்க, இரண்டாவது பிம்பத்தின் நிலை பாருங்க, வளைவு மையத்திற்கு அப்பால். எக்ஸாக்டா வந்து பாருங்க, சிக்கு கொஞ்சம் தள்ளி பொருளை வைக்கிறோம். பிம்பம் பாருங்க, எஃப்க்கும் சிக்கு இருக்கும், பொருளை விட சிறிதாக இருக்கும், தலைகீழா இருக்கும், மெய் பிம்பம். அடுத்து பாருங்க, வளைவு மையம் சீலையே நீங்க பொருள் வைக்கிறீங்க. சீலையே நீ வைக்கும்போது பிம்பமும் சீல தான் கிடைக்கும். பொருள் மேல இருக்கும், பிம்பம் கீழே இருக்கும். சரிங்களா? பொருளை போன்று அதே அளவில் இருக்கும், கீழே கோட்டுக்கு முக்கிய அச்சிற்கு கீழே இருக்கிறதுனால தலைகீழாக இருக்கும் மெய் பிம்பம்.
அப்ப இதுதான் ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சில கேட்கப்பட்ட கேள்வி. சரிங்களா? அப்ப பொருளின் அளவிலேயே பிம்பத்தை உருவாக்கணும்னா பொருளை எங்க வைக்கணும்? வளைவு மையம் சீல பொருளை வைக்கணும். சரிங்களா? அடுத்து பாருங்க, வளைவு மையம் சிக்கும் எஃப்க்கும் இடையில் பொருளை வச்சீங்கன்னா சிக்கு அப்பால் பிம்பம் இருக்கும், பெரிதாக்கப்பட்ட தலைகீழான மெய்பிம்பம். அடுத்து நீங்க எஃப்ல வைக்கும்போது பாருங்க, எஃப்ல வைக்கும்போது ஈரில்லா தொலைவு பிம்பம் வந்து எங்க விழுகுதுனே தெரியாது, ஆடியை விட்டு வெகு தொலைவில் இருக்கும். அதனால பாருங்க, பெரும்பாலும் திரையில் இந்த பிம்பம் தெரியாது, மாய பிம்பமாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ரொம்ப ஆடியிலிருந்து வெகு தொலைவில், ஆடியிலிருந்து வெகு தொலைவில் உருவாகுவதால் இங்க பாருங்க பெரும்பாலும் மாய பிம்பம். மற்ற இடங்கள்ல புறாமே மெய் பிம்பம் பார்த்திருப்போம், மற்ற இடங்கள் புறாமே மெய் பிம்பம் இருக்கும். இந்த ஒரு இடம் மட்டும் பாருங்க, குழி ஆடியில் பாருங்க, குழி ஆடியில் மாய பிம்பம். சரிங்களா? அடுத்தும் பாருங்க மாய பிம்பம் தான். எஃப்க்கும் ஆடி மையத்திற்கும் இடையில் வைக்கப்பட்டால் இங்கேயும் பாருங்க ஆடிக்கு பின்புறமாக விழுகிறது. இங்கேயும் பாருங்க பெரிதாக்கப்பட்ட நேரான மாய பிம்பம். இந்த குழி ஆடியில ரெண்டே விஷயத்தை மட்டும் மாத்திக்கிங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எஃப்க்கும் பொருளை நீங்க எஃப்ல வச்சீங்க அப்படின்னா, உதாரணத்திற்கு பொருளை இப்படி வைக்கிறீங்க அப்படின்னா உருவாகக்கூடிய ஒளிக்கதிர் பாருங்க, இங்க இருந்து நீங்க வைக்கும்போது ஆடியில் பட்ட பிறகு வெகு தொலைவில் போகும். இந்த மாதிரி இருக்கு இல்லையா? அப்ப மீட் பண்ற டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த மாதிரி பேரலா அதுக்கு அப்படியே போய்கிட்டே இருக்கும். அப்படி பேரலா போய்கிட்டே இருக்கிறதுனால என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிம்பத்தை நம்மால திரையில் வீழ்த்த முடியாது. இப்ப கவனம், இந்த 5வது பாயிண்ட்டும் 6வது பாயிண்ட்டும் நமக்கு ரொம்ப முக்கியம். அப்ப எஃப்ல வைக்கும்போது பிம்பம் பாருங்க ஈரில்லா தொலைவு, திரையில் தெரியாது மாய பிம்பம், திரையில் தெரியாது மாய பிம்பம். அடுத்து பாருங்க, இந்த எஃப்க்கும் பீக்கும் இடையில சென்டர்ல வச்சீங்க அப்படின்னா, பொருளை எஃப்க்கும் பீக்கும் இடையில வச்சீங்க அப்படின்னா பாருங்க பிம்பம் ஆடிக்கு பின்புறம் இருக்கிறது. இந்த இடத்துல மட்டும்தான் பாருங்க முக்கிய அச்சிற்கு மேலாக என்ன இருக்கும்? பிம்பம் உருவாகி இருக்கும். பெரிதாக்கப்பட்ட பொருள் அளவை விட பிம்பத்தின் அளவு, பொருளின் அளவை விட ஆப்ஜெக்டை விட இமேஜுடைய சைஸ் பெருசா இருக்கும். முக்கிய அச்சிற்கு மேல இருக்கிறதுனால நேராக இருக்கும், ஆடிக்கு பின்புறம் இருக்கிறதுனால மாய பிம்பமாக இருக்கும். சரிங்களா? அப்ப நல்லா கவனமா பார்த்துடணும் எந்தெந்த இடங்கள்ல என்னென்ன இமேஜ் வரும். இது வரைக்கும் இந்த மாதிரி டெப்தா போனது கிடையாது. ஆனால் கடந்த காலத்தினுடைய டிஎன்பிசி மற்றும் காவலர் தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உள்ள போயிருக்காங்க. ஸோ கவனம் என்ன பண்ணுங்க, படிச்சிருங்க. அப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சிக்கு அப்பால் வைக்கும்போது, சியிலிருந்து அல்லது ஆடி மையத்திலிருந்து வெகு தொலைவில் வைக்கும்போது பிம்பம் எஃப்ல உருவாகும். அடுத்து சிக்கு பக்கத்தில் வைக்கும்போது சிக்கும் எஃப்க்கு இடையில உருவாகும். சியில வைக்கும்போது சியிலேயே உருவாகும். எஃப்ல வைக்கும்போது ஈரில்லா தொலைவு, எஃப்க்கும் பீக்கும் வைக்கும்போது ஆடிக்கு பின்புறம் உருவாகிறது. சரிங்களா? ஸோ கவனமா இதை மட்டும் எழுதி என்ன பண்ணுங்க, மனப்பாடம் பண்ணிடணும். சரி, இப்போ அடுத்து பாருங்க, இதை இந்த பிக்சர் நீ அவ்வளோ தூரம் உள்ள போக வேண்டாம். ஆனால் அதே நேரத்தில் வந்து எனக்கு இந்த குறியீட்டு மரபு ரொம்ப ரொம்ப முக்கியமையா. இந்த கோலக ஆடியில் தோன்றக்கூடிய பிம்பங்கள் இருக்கு இல்லையா, அதனுடைய அமைவிடத்தை பொறுத்து பாருங்க, கதிர் வரைபடங்களின் தூரத்தை கணக்கிடுவதற்கு கார்ட்டீசியன் குறியீட்டு மரபுகள் பயன்படுத்தப்படுகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, கோலக ஆடிக்கான குறியீட்டு மரபுகள், கோலக ஆடிக்கான குறியீட்டு மரபுகள் என்ன பெயர்ல அழைக்கப்படுது அப்படின்னா கார்ட்டீசியன் குறியீட்டு மரபுகள். இப்ப தெளிவா பாருங்க, சிம்பிளா பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஆடிக்கு முன்னாடினா பாருங்க, ஆடிக்கு முன்னாடி இந்த சி இல்லையா, இந்த அச்சு என்பது முக்கிய அச்சு. இதை பாருங்க, சி என்ன பண்ணிருப்போம், கோலக ஆடியின் வளைவு மையம், பி என்பது ஆடி மையம் அப்படின்னு பார்த்தோமா. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வச்சு அப்படியே வாங்க. இந்த குறியீட்டு மரபுகள், பொருள் எப்பொழுதும் ஆடிக்கு இடதுபுறமாகவே வைக்கப்படுகிறது. முன்னாடி தான் வைக்கணும், இடதுபுறமாக, வலதுபுறம் வைக்கக்கூடாது. ஆடிக்கு இடதுபுறமாகவே பொருள் வைக்கப்படுகிறது. அனைத்து தொலைவுகளும் ஆடி மையத்திலிருந்தே அளக்கப்படுகிறது. சரிங்களா? அதுமே பாருங்க, படுகதிர் முக்கிய அச்சிற்கு இணையாக செல்லக்கூடியது படுகதிர். படுகதிர் திசையிலேயே இருந்துச்சுன்னா அது நேர்குறி. படுகதிர்க்கு எதிர் திசையில் இருந்தா அது வந்து பாத்தீங்கன்னாக்க எதிர்குறி. படுகதிரின் திசையிலேயே இருந்தால் பிளஸ், ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருந்துச்சுன்னா அது மைனஸ். சரிங்களா? கவனமா பார்த்தோம்.
அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, முக்கிய அச்சிற்கு பாருங்க, முக்கிய அச்சிற்கு மேல இருந்துச்சுன்னா அது பிளஸ், முக்கிய அச்சிற்கு கீழே இருந்தா அது மைனஸ். சரிங்களா, மேல இருந்தா பிளஸ், கீழே இருந்தா மைனஸ். கவனமா பார்த்தணும். இது அடிப்படையாக வச்சத பிம்பத்தினுடைய நிலையை, அது மெய் பிம்பமா மாய பிம்பமா என்பதை கணக்கிடுகிறார்கள். சரிங்களா, அப்ப இந்த கார்ட்டீசியன் குறியீடு என்பது கோளக ஆடிக்கான மரபு குறியீடு. அது என்னன்றது மட்டும் தெளிவா பாருங்க. ஸோ இந்த இடமும் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் டிஎன்பிசியில் கேட்டதே கிடையாது. இந்த குறியீட்டு மரபுகளும் இந்த இருக்கக்கூடிய உள் பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட்ஸ் நமக்கு கேட்டது ரொம்ப சிம்பிளா இருக்கலாம். பொருளை இடதுபுறமா வைக்கணும், எல்லா டிஸ்டன்ஸையும் பீல இருந்து தான் கால்குலேட் பண்ணணும். படுகதிர் திசையிலே இருந்துச்சுன்னா பிளஸ், எதிர் திசையில இருந்தா மைனஸ், முக்கிய அச்சிற்கு மேல இருந்தா பிளஸ், முக்கிய அச்சிற்கு கீழே இருந்தா மைனஸ். அதை மட்டும் தெளிவா நோட் பண்ணிருங்க. சரிங்களா, அவ்வளோதான். ஸோ இதை இப்போ நம்ம சொன்னதை வந்து பிறகு இந்த இதாக இருக்கும். ஸோ நீங்கள் மேலே ரொம்ப சிம்பிளாக இந்த பிக்சரை வச்சுக்கிட்டு இந்த பாயிண்ட்டை மனப்பாடம் பண்ணிடுங்க, ஈஸி. சரி, அடுத்து பாருங்க, ஆடி சமன்பாடு. இப்போ இந்த ஆடி சமன்பாடு என்ன இருக்கு, ரொம்ப சிம்பிள் பாருங்க. பொருளின் தொலைவு, பிம்பத்தின் தொலைவு, முக்கிய தொலைவு, இவற்றிற்கு இடையிலான தொடர்பு தான் பாருங்க ஆடி சமன்பாடு. அப்போ முக்கிய குவியம்னா எஃப்னு பார்த்தோம். அப்போ முக்கிய குவியம் ஆடியிலிருந்து பொருள் எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது, ஆடியிலிருந்து பிம்பம் எவ்வளவு தொலைவில் இருக்கிறது, முக்கிய குவியம் எங்கு இருக்கிறது, இந்த மூன்றிற்கான தொடர்பு தான் ஆடி சமன்பாடு. அப்ப 1/f = 1/u + 1/v. கவனமா நோட் பண்ணிருங்க, இது கட்டாயம் கேள்வியில் இருக்கு. அடுத்து பாருங்க, நேரியல் உருப்பெருக்கம். நேரியல் உருப்பெருக்கம் அப்படி பாருங்க, the linear magnification. நல்லா சிம்பிளா பார்க்கணும். பிம்பத்தினுடைய அளவு சிம்பிளா சொல்ல போனாக்க, பொருளை விட பிம்பத்தின் அளவு உயரமாக இருக்கிறதா அல்லது உயரம் குறைவாக இருக்கிறதா, எந்த அளவுக்கு பெருசு எந்த அளவுக்கு சிறுசு அப்படின்றது நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட், பொருளின் அளவிற்கும் பிம்பத்தின் அளவிற்கும் இடையே இருக்கக்கூடிய தகவல் ரெண்டு ஃபார்முலா கொடுத்திருப்பாங்க. ஒன்னு உயரத்தை வச்சு, இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா தொலைவை வைத்து. ஃபர்ஸ்ட் பாருங்க, உயரத்தை வைத்து சொல்லும்போது பிம்பத்தின் அளவிற்கும் பொருளின் அளவிற்கும் இடையே உள்ள தகவல் நல்லா கவனமா பார்க்கணும். ஐ அப்படின்றது இமேஜ், ஓ அப்படின்றது ஆப்ஜெக்ட். அப்ப பாருங்க ரொம்ப சிம்பிளா, the linear magnification m = hi/ho. அப்ப என்னன்னு பாருங்க, பிம்பத்தின் அளவையும் கீழே பொருளின் அளவையும் வகுத்தீங்க அப்படின்னா பாருங்க, பிம்பத்தின் அளவை பொருளின் அளவால் வகுத்தோம்னா அதனுடைய உருப்பெருக்கத்தை நம்ம கால்குலேட் பண்ண முடியும். அப்ப கவனமா பார்க்கணும், ஐ மேல இருக்கணும், ஓ கீழே இருக்கணும். அதே மாதிரி டிஸ்டன்ஸ் வச்சு பாருங்க, டிஸ்டன்ஸ் பிம்பத்தின் தொலைவு டிவைடட் பை பொருளின் தொலைவு. கவனமா பார்க்கணும், m = -v/u. பிம்பத்தின் தொலைவு மேலையும் பொருளின் தொலைவை கீழையும் போட்டு நம்ம அடிச்சோம் அப்படின்னா உருப்பெருக்கத்தை நம்மளால கணக்கீடு செய்து கொள்ளலாம். அப்ப இங்க கவனமா பாருங்க, இந்த ஃபார்முலா கொஞ்சம் முக்கியம். இந்த உருப்பெருக்கத்தின் மதிப்பில் எதிர்குறி மெய் பிம்பம், நேர்குறி வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாய பிம்பம். எதிர்குறி மெய் பிம்பம் பாருங்க, மைனஸ்ல இருந்தா மெய் பிம்பம், பிளஸ்ல இருந்துச்சுன்னா மாய பிம்பம். இப்போ இதை வச்சு அப்படியே நேரம் இங்கே மேலே வந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். பாருங்க, தெளிவா பாருங்க, மெய் பிம்பம் மாய பிம்பம். சரிங்களா, அதுமே பாருங்க, மெய் பிம்பம் மாய பிம்பம். அப்ப மைனஸ்ல இருந்துச்சுன்னா மெய் பிம்பம், பிளஸ்ல இருந்தா மாய பிம்பம். அவ்வளவுதையா? சரிங்களா, மற்றதெல்லாம் நீங்க தைரியமா ஸ்கிப் பண்ணலாம். இந்த மேக்ஸ் சம்பந்தமான கேள்வி நமக்கு வர்றதில்லை. அடுத்து பாருங்க, இந்த குழி ஆடியின் பயன்கள் நம்ம ஏற்கனவே 8th புக்கில் டீட்டெயிலாக பார்த்துருப்போம். குறிப்பாக 8th புக்கில் அந்த கூற்று காரணம் கேள்வி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு புக்கில் அன்னைன் பண்ணி கொடுத்துருப்பேன். ஸோ அதையும் தெளிவாக பார்த்துருங்க. மருத்துவர் பயன்படுத்தும் ஆடியாக பயன்படுத்தப்படுகிறது, ஒப்பனை ஆடியாக. அதுக்கடுத்து பாருங்க, கை மின் விளக்கு, வாகனங்களின் முகப்பு விளக்கு, தேடும் விளக்குகளில். அதுக்கடுத்து பாருங்க, சூரிய சூடேற்றி, சூரிய மின்கலன், இதில் எல்லாத்துலேயுமே குழி ஆடிகள் பயன்படுகிறது. ஸோ இந்த இடம் நம்ம என்ன பண்ணணும், கவனமாக படித்து கொள்ள வேண்டும். இந்த இடம் குழி ஆடியின் பயன்கள், குவி ஆடியின் பயன்கள் கட்டாயம் நம்ம படிச்சுக்கிறணும். அது கட்டாயம் எல்லா கேள்விகள்லையுமே வந்திருக்கிறது, எல்லா தேர்வுகள்லையுமே.
அடுத்து பாருங்க குவி ஆடி. குவி ஆடியை பொறுத்த வரைக்கும் ரெண்டே ரெண்டு பிம்பங்கள் தான், ரொம்ப சிம்பிள். அது எல்லா பிம்பங்களும் பாருங்களேன், ஆடியினுடைய உள்புறம் வெள்ளி பூசப்பட்டிருக்கும். ஆடியினுடைய குவிந்த பரப்பில் தான் நடக்கும். கதிர்க்க இங்கே தான் அப்படியே நீங்கள் போனீங்க அப்படின்னா நம்ம இமேஜின் பண்ணி தான் இங்கே வரையணும். சி அப்படின்னு சொல்லிட்டு கதிரானது இப்படி தேவைப்படும், கதிர் இப்படித்தான் படும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாக்கா இந்த முக்கிய குவியம் என்பது இங்கே ஆப்போசிட் இங்கே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ நல்லா பார்த்தீங்கன்னாக்கா ஆடிக்கு முன்னாடி என்ன நடக்காது, பொருள் பிம்பம் விழுகாது. அதனால தான் பாருங்கள் ஆடிக்கு பின்னாடி தான் நடக்கும், உங்களுக்கு பிம்பம் விழுகும். அதனால தான் இதை மாய பிம்பம்னு சொல்லுவாங்க. எப்பயுமே பாருங்கள் பொருளின் அளவை விட சிறிதான பிம்பமே கிடைக்கும். அதேமாதிரி பாருங்கள் முக்கிய அச்சிற்கு மேலதே இருக்கு. ஸோ அது எனக்கு நேரான பிம்பம். முக்கிய அச்சிற்கு கீழே இருந்தால்தான் தலைகீழான பிம்பம். அப்போ குவியாடியில் தோன்றக்கூடிய பிம்பம் அப்படின்றது பாருங்க பொருளை விட சிறியதாக இருக்கும், நேராக இருக்கும், மாய பிம்பமாக இருக்கும். சரிங்களா? ஆடிக்கு முன்னாடி விழுகல நம்மளால திரையில் வீழ்த்த முடியாது, அதனால அதை மாய பிம்பம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இதை மட்டும் இந்த இடத்துல பாருங்க, மற்றது வேண்டாம். அதே மாதிரி குவி ஆடியினுடைய பயன்கள் இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. குறிப்பாக பாருங்க வாகனங்களுடைய பின்புற வாகனங்களை பார்ப்பதற்கு. சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த அதே மலை பாதைகள், மலைப்பாதையினுடைய குறுகலான வளைவுகள் என்ன நடக்கும், உங்களுக்கு வாகனங்களை பார்ப்பதற்கு பயன்படுத்தப்படும். எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்த இங்கே விட 8th புக்கு தைரியமாக போயிடலாம். குழியாடி குவியாடியுடைய பயன்களுக்கு 9th புக்கை விட 8th புக்கு கொஞ்சம் நன்றாக இருக்கும். அங்கே தான் வந்து பாருங்க கூற்றுக்காரம் கேள்வி வைப்பதற்கான நிறைய விஷயங்கள் அங்கே இருக்கிறது. சரிங்களா? ஸோ அதனால் 8th புக்கை கொஞ்சம் பார்த்துருங்க. ஸோ அதே தகவலத்தை இங்கேயும் கொடுத்துருப்பாங்க, வேற எதுவும் இருக்காது. அடுத்து பாருங்க ஒளியின் திசை வேகம். ஒளியின் திசை வேகம் பாருங்க, ஒளியின் திசை வேகம் நமக்கு தெரியும் 3 × 10⁸ மீட்டர் பை வினாடி, மீட்டர் பை செகண்ட். அதை எப்படி பாருங்க, அதோடைய பரிணாம வளர்ச்சியத்தையும் பார்த்துருப்பாங்க. பாருங்க கலிலியோ கலிலி ஒளியின் திசை வேகத்தை முதலாக கணக்கிட முயற்சி செய்திருக்கிறார். அதுக்கடுத்து பாருங்க ஓலே ரோமர் என்பவர் 1665 வியாழனுடைய ஜூபிட்டருடைய 12 துணைக்கோள் நிலவுகளை ஆதாரமாக கொண்டு ஒளியின் திசை வேகத்தை கணக்கிட முயற்சி செய்திருக்கிறார். அப்ப அந்த ஓலோ ரோமருடைய கணக்கின்படி பார்த்தீங்கன்னாக்க 2,20,000 கிலோமீட்டர் பை வினாடி. அதன் பிறகு பாருங்க முதலாக பூமியில் ஒளியின் திசை வேகத்தை கணக்கிட்டவர் அர்மண்ட் பிசே. இவர் கணக்கிட்டதும் பாருங்க ஏறக்குறைய 3 லட்சம். இவர் கணக்கீடு செய்ததும் தற்காலத்தில் பயன்பாட்டில் இருப்பதும் ஏறக்குறைய சம அளவில் இருக்கிறது. அப்ப கலிலியோ கலிலி, ஓலே ரோமர், அர்மண்ட் பிசே, இந்த 3 பேரையும் இங்க நம்ம கட்டாயம் பார்த்துடணும். சரிங்களா? அதுக்கடுத்து பாருங்க உயிரி ஒளிர்தல். இந்த 7ஆம் வகுப்புலேயே பார்த்துருப்போம் இல்லையா? இயற்கையாக பாருங்க ஸ்டார் நட்சத்திரங்கள் ஒளியை உற்பத்தி செய்கிறது. இயற்கையாக சில விலங்குகளும் தாவரங்களும் ஒளியை உமிழ்கின்றன. அதே பார்த்தீங்கன்னாக்க உயிரி ஒளிர்தல் என்று பெயர். இதற்கான உதாரணம் தான் பாருங்க, சில வகையான மீன்கள், ராட்சத சிப்பி மீன், நட்சத்திர மீன்லாம் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் பார்த்துக்கிட்டா போதுமானது. அடுத்து பாருங்க ஒளி விலகல். இந்த ஒளி விலகலும் நம்ம ஏற்கனவேவும் 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு புத்தகத்தில் பார்த்தது பாருங்க. என்ன சொல்ற ஒளி விலகல் என்பது ரீஃப்ராக்ஷன். ஒளியானது ஒரே ஊடகத்தில் செல்லும் போது அதன் திசை வேகத்தில் அது பாதையில் ஒளி எந்த மாற்றமும் இருக்காது. ஆனால் அதே நேரத்தில் ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும் போது அதன் பாதையில் விலகல் அடைகிறது. அதைத்தான் நம்ம என்ன சொல்லியிருப்போம், ஒளி விலகல் அப்படின்னு நம்ம சொல்லி இருப்போம். சரிங்களா? அப்போ இந்த ஒளி விலகல் பொறுத்த வரைக்கும் பாருங்க, இந்த மற்ற இடத்துல அப்படியே தைரியமாக ஸ்கிப் பண்ணிட்டு நேரம் இந்த இடத்துக்கு வந்துருங்க. போதும், இந்த இடம் மட்டும் போதும். பாருங்க ஒளியானது ரொம்ப சிம்பிளா அடர்வு குறைந்த ஊடகம், அடர்வு மிகுந்த ஊடகம் வைங்க. அப்ப ரொம்ப சிம்பிளா அடர்வு குறைந்த ஊடகத்திலிருந்து அடர்வு மிகுந்த ஊடகத்திற்கு செல்லும் போது செங்குத்து கோட்டை நோக்கி விலகல் அடையும். ஆக்சுவலா இப்படி போக வேண்டியது ஜஸ்ட் பெண்டுக்கு விலகல் அடைந்து இந்த குத்துக்கோட்டை நோக்கி செல்கிறது.
அப்போ அடர்வு குறைந்ததிலிருந்து அடர்வு மிகுந்த ஊடகத்திற்கு வரும்போது பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் அந்த செங்குத்து கோட்டை நோக்கி விலகல் அடையும். இதே பாருங்க, இதே நேரத்தில் அடர்வு மிகுந்த ஊடகம், அடர்வு குறைந்த ஊடகம் இப்படி வரும்போது பாருங்க என்ன நடக்கும் அப்படின்னா ஒளியானது செங்குத்து கோட்டை விட்டு விலகல் அடைகிறது. இப்படி போக வேண்டியது அந்த ஹரிசாண்டல் லைன்ஸுக்கு, அப்ப கிடைமட்ட கோட்டை நோக்கி அல்லது செங்குத்து கோட்டை விட்டு விலகல் அடையும். இதான் ஒளி விலகல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஒரே ஊடகத்தில் செல்லும் போது என்ன நடக்காது, எந்த மாற்றமும் இருக்காது. ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும் போது தான் இந்த ஒளி விலகல் அடைகிறது. சரிங்களா? அடுத்து பாருங்க, இந்த ஒளி விலகலுக்கான விதிகள் பாருங்க, 2 விதிகள் இருக்கும். படுகதிர், விலகு கதிர். அதுக்கடுத்து வரையப்படக்கூடிய குத்துக்கோடு ஒரே தளத்தில் அமையணும். படுகோணத்தின் சைன் மதிப்பிற்கும் விலகு கோணத்தின் சைன் மதிப்பிற்கும் இடையே உள்ள தகவு மாறிலி. இதுதான் என்ன சொல்லியிருப்போம், ஸ்னெயில் விதின்னு சொல்லியிருப்போம். இதுவும் 8ஆம் வகுப்பு புத்தகத்தில் நம்ம பார்த்ததுதான். ஸ்னெயில் விதி படுகோணத்தின் சைன் மதிப்பிற்கும் விலகு கோணத்தின் சைன் மதிப்பிற்கும் இடையே உள்ள தகவு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்க ஒளி விலகல் எண் பாருங்க, பொருளுடைய ஒளி விலகல் எண் இந்த இடத்துக்கும் பார்த்தீங்கன்னாக்க 8ஆம் வகுப்பு புத்தகத்தில் என்ன பண்ணிருப்போம், காற்றில் ஒளி விலகல் எண் 1, வைரத்திற்கு 2.41 வைரத்தினுடைய ஒளி விலகல் எண். ஒரு பாக்ஸ் காமிச்சிருப்பேன், அந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய பொருட்களின் ஒளி விலகல் என்ன படிச்சிருங்க, கட்டாயம் டிஎன்பிசியில் வந்திருக்குன்னு நம்ம சொல்லியிருப்போம். சரிங்களா? அப்ப பாருங்க, இங்க என்ன அர்த்தம்னாக்க ஒரு பொருளினுடைய ஒளி விலகல் எண் கண்டுபிடிக்கணும்னா காற்று அல்லது வெற்றிடத்தில் ஒளியின் திசை வேகம் டிவைடட் பை நம்ம எந்த ஊடகத்தினுடைய ஒளி விலகல் எண் கண்டுபிடிக்கிறோமோ அதனுடைய ஒளியின் திசை வேகம். சரிங்களா? அப்ப பாருங்க, வைரத்துக்கு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மேல காற்றில் ஒளியின் திசை வேகத்தையும் வைரத்தில் ஒளியின் திசை வேகத்தையும் நம்ம அடிச்சோம் அப்படின்னா வைரத்தில் ஒளி விலகல் எண்ணை நம்மளால கணக்கீடு செய்ய முடியும். அப்ப ரெண்டுமே திசை வேகமாக இருக்கிறதுனால இந்த ஒளி விலகல் எண்ணிற்கு அலகு கிடையாது. கவனமா நோட் பண்ணிருங்க, ஒளி விலகல் எண்ணிற்கு அலகு இல்லை. மியூ என்கிற கிரேக்க எழுத்தால் ஒளி விலகல் எண் குறிப்பிடப்படுகிறது. கவனம் நோட் பண்ணியா? அப்ப இந்த ஒளி விலகல் எண் சிம்பல் வந்து மியூ, இது கிரேக்க எழுத்து, இதற்கு அலகு கிடையாது. ஸ்கிப் பண்ண ஒன்றும் இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னாக்க முழு அக எதிரொலிப்பு. அப்ப இந்த முழு அக எதிரொலிப்புனா என்ன? ரொம்ப சிம்பிள். ஒரு ஊடகத்தில் ஒளி பட்ட பிறகு அதே ஊடகத்தில் எதிரொலிப்பு நிகழ்ந்தால் அதுதான் முழு அக எதிரொலிப்பு. பாருங்க, ஒரு ஊடகத்தில் படக்கூடிய ஒளிக்கதிர் அதே ஊடகத்தில் மீண்டும் மீண்டும் எதிரொலிக்கப்படுதல் முழு அக எதிரொலிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது எப்போ சார் நடக்கும்? ரொம்ப சிம்பிள் பாருங்க, கிரிட்டிக்கல் ஆங்கிள். கவனமாக பார்க்கணும். முழு அக எதிரொலிப்பு ஏற்படுவதற்கான நிபந்தனைகள் நேரம் இங்கே வந்துடலாம். ஒளியானது நிபந்தனைகள் கட்டாயம் முக்கியம். இந்த நிபந்தனைகளையும் முழு அக எதிரொலிப்பின் பயன்களை மட்டும் பார்த்துருங்க. அவ்வளோதான் நமக்கு போட்டி தேர்வுகளுக்கான கேள்வி. அவ்வளோதான். அது விளக்குக, அது வரைக, பாகங்கள் குறிக்க, அதெல்லாம் நமக்கு கேள்விகள் வர்றது இல்லை. ஃபர்ஸ்ட் பாருங்க, ஒளியானது அடர்வு மிகுந்த ஊடகத்திலிருந்து அடர்வு குறைந்த ஊடகத்திற்கு செல்ல வேண்டும். கவனம் பார்க்கணும். அடர்வு மிகுந்த ஊடகத்திலிருந்து அடர்வு குறைந்த ஊடகத்திற்கு செல்ல வேணும். அப்பத்தான் முழு அக எதிரொலிப்பு நிகழும். ரெண்டாவது பாருங்க, ஊடகத்தில் படுகோணத்தின் மதிப்பு மாறுநிலை கோணத்தை விட கிரிட்டிக்கல் ஆங்கிளை விட அதிகமாக இருக்கணும். மாறுநிலை கோணத்தை விட படுகோணத்தின் மதிப்பு அதிகமாக இருந்தால்தான் இந்த முழு அக எதிரொலிப்பு நடக்கும். அப்ப என்ன சார் பாருங்க, அப்ப கிரிட்டிக்கல் ஆங்கிள்னா என்ன? ரொம்ப சிம்பிளா பாருங்க. பொதுவாக நம்ம என்ன ஒளி விலகல் பார்த்தோமா, அதான் பாருங்க, ஒரு ஊடகத்திலிருந்து இன்னொரு ஊடகத்துக்கு செல்லும் போது அதன் பாதையில் என்ன இருக்கும், விலகல் அடையும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இங்கிருந்து இப்படி நேராக போக வேண்டியது பாதையிலிருந்து விலகல் அடைகிறது. அப்ப பாருங்க, இந்த படுகோணத்தின் மதிப்பை நம்ம அதிகரிக்க அதிகரிக்க ஒளியானது அதே ஊடகத்தில் என்ன எதிரொலிக்கப்படும். பாருங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நீங்க அடுத்து வரும்போது இது இப்படி இருக்கும், அடுத்து கொஞ்சம் இப்படி இருக்கும், அப்புறம் இப்படி இப்படி. அப்ப பாருங்க, அதே ஊடகத்தில் ஒளியானது பாருங்க இந்த படுகோணத்தின் மதிப்பை 90 டிகிரியை விட அதிகமாக்கும் போது அந்த படுகதிர் அதே ஊடகத்தில் எதிரொலிக்கப்படுகிறது. இதைத்தான் சொல்லியிருப்போம், முழு அக எதிரொலிப்பு.
முழு அக எதிரொலிப்பு கவனமாக பார்க்கணும். கிரிட்டிக்கல் ஆங்கிள்னா எவ்வளோ 90 டிகிரி அண்ட் எபோ கவனமாக பார்த்தேன். அதுக்கடுத்து பாருங்க, இந்த இயற்கையில் ஏற்படக்கூடிய முழு அக எதிரொலிப்பு காணல் நீர் மிராஜ். மிராஜ் பார்த்தீங்கன்னாக்க காணல் நீர் முழு அக எதிரொலிப்பிற்கு உதாரணம். அது ஒரு மாயத்தோற்றம். வெயில் காலங்களில் நம்ம ரோட்டில் போனீங்கன்னா பார்க்கலாம், தண்ணீர் இருக்கிற மாதிரியேவும் ஒரு பிம்பம் இருக்கும், மாயத்தோற்றம். அடுத்து பாருங்க, முழு அக எதிரொலிப்புக்கு அடுத்த உதாரணம் பார்த்தீங்க அப்படின்னாக்க டைமண்ட் வைரம். அடுத்து பார்த்தீங்கன்னாக்க விண்மீன்கள். அப்போ பாருங்க, இயற்கையில் முழு அக எதிரொலிப்பு எங்கெங்கே ஏற்படுகிறது? காணல் நீர், வைரம் மற்றும் விண்மீன்கள்ல இந்த முழு அக எதிரொலிப்பு நிகழ்கிறது. அடுத்து பாருங்க, இந்த முழு அக எதிரொலிப்பில் மிக முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஒளி இலைகள், ஆப்டிக்கல் ஃபைபர். ஆப்டிக்கல் ஃபைபர் பாருங்க, இந்த ஆப்டிக்கல் ஃபைபரும் முழு அக எதிரொலிப்பு தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது. இதெல்லாம் ஏற்கனவே டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட கேள்விதான். அப்போ இந்த ஆப்டிக்கல் ஃபைபர் எப்படி சார் இருக்கும்? நல்லா பாருங்க, இந்த ஆப்டிக்கல் ஃபைபர் பொறுத்த வரைக்கும் கவனமாக பார்த்துருங்க. அப்போ உள்பகுதி பாருங்க, இந்த ஆப்டிக்கல் ஃபைபரை பொறுத்த வரைக்கும் 2 இலைகள் அவ்வளோதான். 2 வந்து பாருங்க கண்ணாடி குழாய்கள் மாதிரியான அல்லது குவாட்சைட் இலையில் உருவாக்கப்பட்ட இலைக்கற்றை. பாருங்க, இந்த உள்பகுதி இருக்கு இல்லையா, ஒவ்வொரு இலையும் உள்ளகம், இந்த உதவுது பாருங்க கோர் அப்படின்னு சொல்லுவோம். வெளிப்பகுதி என்பது கிளாடிங், பாதுகாப்பு உரை. இப்போ இதில் கவனமாக பார்க்கணும், இந்த வெளியில் உள்ள பாதுகாப்பு உரையின் ஒளிவிலகல் எண் உள்ளக பொருளின் ஒளிவிலகல் எண்ணை விட அதிகமாக இருக்கும். அப்படின்னு அர்த்தம், வெளியில் இருக்கக்கூடிய இந்த கிளாடிங் இருக்கு இல்லையா, வெளியில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு உரையின் ஒளி விலகல் எண்ணை விட உள்ளக பொருளின் ஒளி விலகல் எண் அதிகமாக இருக்கும். அப்ப இந்த ரெட் கலர் இருக்கு இல்லையா, உள்ளக பகுதியுடைய ஒளி விலகல் எண் அதிகம், இங்க அதிகம். வெளிப்பகுதி ஒளி விலகல் எண் குறைவு. அப்ப இந்த உள்ளக பகுதியின் ஒளி விலகல் எண் அதிகமாக இருக்கணும், அப்பத்தான் ஒளி விலகல் எண் நடக்கும். அப்ப பாருங்க, படக்கூடிய ஒளிக்கதிர் மீண்டும் அதே பகுதியில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்ப வேகமாக நமக்கு தேவையான தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். சரிங்களா? அப்ப கவனமா இதில் இவ்வளவு தூரம் விளக்குன்னா நம்ம கேட்கறது கிடையாது, ஒன்னே ஒண்ணுதான். இந்த ஆப்டிக்கல் ஃபைபர் என்ன தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னாக்க ஒளி விலகல் முழுவாக எதிரொலிப்பு. ஆப்டிக்கல் ஃபைபர் முழுவாக எதிரொலிப்பு. கவனம் நோட் பண்ணிருங்க. அடுத்து பாருங்க, ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இந்தியாவை சார்ந்த நரேந்தர் கப்பானி ஒளியியலின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். ஸோ கவனமாக நோட் பண்ணிருங்க, இதுவும் நமக்கு கேள்விகள் வந்திருக்கிறது. நரேந்தர் கப்பானி ஒளி இலையின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். ஸோ இவ்வளவுதையா இந்த 9th லெசன் பொறுத்த வரைக்கும் நமக்கு இவ்வளவு, வேற எதுவும் பெருசாக தகவல் இல்லை. ஏன்னா இந்த மாதிரியான சம்ஸ் எல்லாமே நமக்கு கேட்கறதும் கிடையாது சமீப காலங்களில். தைரியமாக நம்ம தாராளமாக ஸ்கிப் பண்ணிடலாம். உயிரி ஒளிதல் நம்ம பார்த்துட்டோம். மற்ற இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ கண்ணாடிகளில் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதிரி த ஆப்ஜெக்ட் இன் தி மிரர் ஆர் க்ளோசர் தென் டைப் அப்பியர். ஆடியில் பிம்பம் தோன்றும் தொலைவை விட பொருள் மிக அருகில் இருக்கும். வாகனங்களில் பின்புற வாகனங்களை பார்ப்பதற்கு இருக்கு இல்லையா, அந்த கண்ணாடியில் எழுதியிருப்பார்கள். ஸோ இது ஒன்றும் பெருசாக நமக்கு கேள்விகள் வர்றதில்லை. நான் சொல்லி இருக்கிறத மட்டும் என்ன பண்ணுங்க, சொல்லி இருக்கிற தகவலை மட்டும் கவனமாக பார்த்தீங்கன்னா படிச்சீங்கன்னா போதும். அதை தாண்டி நமக்கு என்ன இருக்காது, கேள்விகள் இருக்காது. ஸோ பாக்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு பாக்ஸ், இந்த நரேந்திர கப்பானி அந்த பாக்ஸ் மட்டும்தான், வேற எதுவும் பெருசாக இல்லையா. நரேந்திர கப்பானி அந்த பாக்ஸை மட்டும் பார்த்துருங்க. மற்ற விஷயங்களை தைரியமாக என்ன பண்ணுங்க, தைரியமாக ஸ்கிப் பண்ணலாம். அது பாருங்க, அந்த ஆம்புலன்ஸ் பொறுத்த வரைக்கும் வலம் இருந்து இடமாகவும் பெரிய எழுத்துக்களால் எழுதியிருப்பார்கள். ஸோ தெரியும் உங்களுக்கு, இடவள மாற்றத்தால் காரணமாக. ஸோ இவ்வளோதான் இந்த 9th சயின்ஸ் புக்கை பொறுத்தவரைக்கும் லைட்டில் இவ்வளோதான் தகவல். குழியாடி குவியாடி பிம்பங்கள் தோன்றும் நிலை, அதற்கடுத்து முழு வகை எதிரொலிப்பு. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் கார்ட்டீசியன் குறியீடு, ஆடி சமன்பாடு, அதற்கடுத்து உருப்பெருக்கம். இவ்வளோதான் மொத்தம் ஒரு 5 கான்செப்ட் தான். அந்த 5 கான்செப்ட் வெளியே எடுத்து எழுதுனீங்கன்னாக்க ஒரு 2 பக்கத்தில் முடிச்சிடலாம். அதன் பிறகு ஒளி சம்பந்தமான எந்த கேள்விகள் வந்தாலும் உங்களால் கரெக்டாக பதில் சொல்ல முடியும். அப்போ 10ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய ஒளியியல் தகவல்களை நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் தாராளமாக
கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய மதுரை RKIAS அகாடமி அதனுடைய ஃபோன் நம்பர் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உடைய சந்தேகங்களை நாங்கள் கட்டாயம் சரி செய்கிறோம். நீங்கள் எந்த சந்தேகம் வந்தாலும் கேளுங்க, கட்டாயம் நாங்கள் உதவி செய்வோம். அடுத்த பதிவில் நாம் சந்திக்கலாம். நன்றிப்பா.